அக்கா எனக்கு மலையாளம் தெரியாது, தமிழில் பேசுங்கக்கான்னு சொல்லி நிறைய மெசேஜ் வந்துக்கிட்டு இருக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்போ அதனால் சொல்கிறேன், எனக்கு தமிழ் நல்லாவே தெரியும், பட் படிக்கத்தான் தெரியாது, பேச தெரியும். இப்போ நான் பேசுகிற மாதிரி நல்லா பேச தெரியும். பின்ன நாங்களும் உங்களை சப்போர்ட் பண்ணுறோக்கான்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அப்போ அதனால் ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தமிழில் எனக்கு தெரியும், எங்கள் அப்பா தமிழ் தான். அப்போ அதனால் எனக்கு தமிழ், அப்பா தமிழ்னா நானும் தமிழ் தானே, அப்போ என்னால் சொல்ல வேண்டியது இல்லைல்ல. அப்போ நீங்கள் மெசேஜ் பண்ணுறது, ஃபாலோ பண்ணுறதும் எல்லாமே எனக்கு தெரியும். ரொம்ப ஆளுங்க தமிழ்நாட்டிலேருந்து ஃபாலோ பண்ணுறாங்க, மெசேஜ் பண்ணுறாங்க. அப்போ ஒன்றும் மட்டும் கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னால், தமிழ் எனக்கு படிக்க தெரியாது. அப்போ டைப் பண்ணும்போது மலையாளத்தில் இங்கிலீஷில் பண்ணுங்க, தமிழ் பண்ணாதுங்க. என்ன தமிழ் படிக்க தெரியாததுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்கள் மெசேஜ் படிக்கிறதுக்கு. அப்போ அதனால தான் தமிழ் மெசேஜ் நீங்கள் நல்ல மெசேஜ் எழுதியிருக்கீங்களா, தமிழில் இருந்ததுனால கொஞ்சம் இதாக இருக்குது, டவுட்டாக இருக்குது. இப்போ நல்லது சொல்கிறீங்களா கெட்டது சொல்கிறீங்களா ஒன்றுமே தெரியலை. அதனால தான் தமிழுக்கு லைக் கூட தரல நான். அது என்னன்னு தெரியாது. இப்போ நாளை மேலேக்கு என்னாச்சும் ஒரு கமெண்ட்டு தப்பாக எழுதியிருந்தால், நீங்கள் இதுக்கு தப்பாக எழுதின மெசேஜுக்கு நீங்கள் லைக் கொடுக்குறீங்கன்னு கேட்டால் நான் என்ன செய்வேன், எனக்கு தெரியாது. அதனால தான். அப்போ அதனால் மங்கிலீஷே பண்ணுங்க மெசேஜ், அப்போ எனக்கு தெரியும். அப்போ தமிழில் எல்லோரும் என்னை ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன சொல்ல வேண்டியன்னு தெரியாது. அப்போ லைவில் வரணும்னு எப்போ பார்த்தாலும் யோசிச்சுட்டே இருப்பேன். പക്ഷേ மிஸ் ஆகி போகிறேன். இன்னுமே லைவில் வரணும். அப்போ நீங்கள் இப்போவும் என்னோடய வீடியோ எல்லாமே பார்க்குற மாதிரி இன்னுமே நிறையா பார்க்கணும். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ். ஓகே.